கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய் கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு அதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானமே மிகவும் சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், இந்த ராஜ்யத்தை நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் குறித்து நாம் படிக்கும் பொழுது, அதை குறித்து தியானிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்தை வெறுத்தவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை அணைத்து கொண்டவர்களாய், தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் இந்த உலகத்தின் சிந்தனையை மறந்து கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே, கிறிஸ்து இயேசுவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம், யோசித்து கொண்டிருப்போம். ஏனென்றால் நாம் போக வேண்டிய இடம் அதுவாக தான் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய மக்களே, இது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தியானமாக இருக்கிறது. நீங்கள் இதை தியானித்து சிந்தித்து அதில் நீங்கள் நடவுங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் இன்னும் கூட கொஞ்சம் காரியங்களை பார்ப்போம். அதை குறித்து தானியேல் ஒரு தரிசனமாய் காண்கிறார். அதை நாம் 2:34 நாம் பார்க்கிறோம். தானியேல் 2:34 நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான ராஜ்யங்களை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம். பொன்னு, வெள்ளி, இரும்பும் களிமண்ணும் கலந்த இப்படி பல ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ராஜ்யங்களெல்லாம் ஒழிந்து மறைந்து போனது. அதை குறித்து நாம் இப்பொழுது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு கல் வரும். அது கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அது உருண்டு வந்து எல்லா ராஜ்யங்களையும் அது நிர்மூலமாக்குகிறது. அந்த கல்லோவென்றால் அது மகா பெரிய பர்வதமாகி பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அது என்ன என்றால், இதுவரைக்கும் ஆண்ட அரசாட்சிகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லா சாம்ராஜ்யங்களும் முடிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அதுதான் கையினால் பெயர்க்கப்படாத அந்த ஒரு கல். அது மூலைக்கல். அது சியோனில் வைக்கப்பட்டது, பரீட்சிக்கப்பட்டது, தேவனால் அது மகிமைப்படுத்தப்பட்ட அந்த கல்லை சியோனிலே நான் வைக்கிறேன் என்று எஸ்யாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். அதில் நாம் பிரஜைகளாக இருப்போம் என்று நினைக்கும் பொழுதே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? அதற்காகவே நாம் வாழுகிறோம். இனிமாய் கூட நாம் பார்க்கிறோம். தானியேலில் 2:35 கூட நீங்கள் அதை படிக்கலாம். இன்னும் எசேக்கியேல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதும் பொழுது, இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவே அக்கினியும் இருந்தது. அக்கினியாய் இருந்து விளங்கின சொகுசாவின் நிறமாய் இருந்தது. மழையின் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அதை நான் கண்டபொழுது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்கிறார். எசேக்கியேல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 1 எழுதி வைத்திருக்கார். நீங்கள் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேகம் இருக்கிறது, சக்கரங்களைப் போல ஓடுகிறது, 4 பக்கங்களிலும் ஓடுகிறது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது, வெளிச்சமும் பிரகாசமாக இருக்கிறது, வானவில்லை போல இருக்கிறது, புசல் காற்றை போல இருக்குது, அக்கினியை போல இருக்குது, சொகுசாவின் நிறமாய் பயங்கரமாய் சொல்லுகிறார். இதெல்லாவற்றையும் பார்த்த பொழுது செத்தவனை போல எசேக்கியேல் அப்படியே விழுகிறார் என்று சொல்லி 1:28 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் எவ்வளோ மகத்துவமான ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எங்கே மகிமையான ஒரு ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கார் பாருங்கள். நம்முடைய தேவன் வெறும் கல்லோ மண்ணோ அல்ல, ஏதோ எங்கேயோ கிடக்கிறவர் அல்ல, ஒரு கையின் சித்திரம் அல்ல. அவர் மகா பயங்கரமானவர். அவருடைய ராஜ்யம் சொல்ல முடியாத ராஜ்யம், யாராலும் வர்ணிக்க முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அங்கே ஆனந்த களிப்புண்டாகும். சியோன் மகாராஜாவின் நகரம், அது வடிப்பமான நகரம் என்று சொல்லி சங்கீதம் 48:2 கூட நான் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அதை மிகவும் அழகாய் அஸ்திபாரப்படுத்தி அதை கட்டி வைத்திருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அதை வெளிப்படுத்தல் 21 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1 கடைசி வரைக்கும் அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். புதிய வானமும் புதிய பூமியும் ஒழிந்து போயிற்று. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் பூர்வமானவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். எல்லாவற்றையும் கர்த்தர் இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர்
புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் உண்டாக்குவார். அங்கே மகிமை தங்கியிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவன் வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ராஜ்யம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம். அவர் பரலோகத்திலிருந்து பெரிய சத்தம் அதை சொல்லுகிறது, இதோ தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கார். இதற்காக உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் போய் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு அதை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது புதிய ஒரு மணவாட்டியை போல அங்கே இருந்து இறங்கி வருகிறதாம். அதை நாம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த புதிய மணவாட்டியை போல, ஒரு புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், புதிய எருசலேம் அது இறங்கி வர கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார். அந்த இடத்திலே தேவன் தம்முடைய ஜனத்தின் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. அது 21:4 நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்திலே கண்ணீரோ உபத்திரவோ மரணமோ புலம்பலோ அல்லறுதலோ கிடையாது. கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தையும் சந்ததத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு அவர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்த ஏசாயா 35 கூட நம்ம அதை வாசித்தோம். இன்னுமாய் கூட வாசிக்கும் பொழுது சிங்காசனத்தின் மேல், வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கிறோம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், பின்னும் இந்த வசனங்களையும் இவைகள் சத்தியம் உள்ளது, இதை எழுது என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் ஆயிற்று, நான் அல்பாவும் உபேகமும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றிலே இலவசமாய் கொடுப்பேன். அவருடைய ராஜ்யத்தில் தாகம் கிடையாது, ஏனென்றால் ஜீவ ஊற்று அந்த ராஜ்யத்தில் இருக்கிறது. அவர் அந்த ஜீவ ஊற்றிலே நமக்கு இலவசமாய் குடிக்க கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய குணாதிசயம் முக்கியமானது என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்திலே என்ன காரியங்கள் வந்தாலும் நாம் அதை ஜெயிக்கிறவராக இருக்க வேண்டும். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் அவைகளை ஜெயிக்க வேண்டும். நிமிஷந்தோறும் ஜெயிக்க வேண்டும். நாள்தோறும் நாம் ஜெயிக்க வேண்டும். சாத்தானோ மனுஷனோ சுயமோ பிசாசோ எந்த சோதனை நமக்கு முன்னாலே கொண்டு வந்தாலும் அவைகளை நாம் ஜெயித்து 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 முன்னோட்டமாய் நாம் போவோம் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வான் என்று ஆண்டவர் 21:7 வெளிப்படுத்தல் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அதனுடைய பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போல் இருந்ததாம், பளிங்குழியான வச்சிரத்தை போல் இருந்ததாம். அந்த பரலோக ராஜ்யம் வஜ்ர கல்லை போல பிரகாசிக்கிறது. அதனுடைய தரையெல்லாம் பொன் தரையாக இருக்கிறது, சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு 12 வாசல்கள் இருக்கிறதாம். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 3 வாசல்கள் இருக்கிறது. அந்த 3 வாசல்களிலும் முத்துக்கள் தான் அதற்கு வாசலாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பகலே அங்கே இருளே கிடையாது, ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு வாசலிலும் தூதர்களை கர்த்தர் காவலுக்கு வைத்திருக்கிறார். தன்னுடைய அப்போஸ்தலருடைய பேரை மறக்காமல் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பேர் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லி. ஆனால் துன்மார்க்கருடைய பேரோ கர்த்தர் புழுதியில் எழுதுகிறார். ஆகவே அப்போஸ்தலருடைய பேர் அந்த வாசல்களில் எழுதப்பட்டிருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலே நீதிமான்களுடைய பேரை எழுதி அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் கூட பார்க்கிறோம், அந்த பட்டணம் எப்படி இருக்குது, தேவன் நமக்காய் ஏற்படுத்துகிற அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா சதுரமாக இருக்குதான். 12,000 மைல் நீளம், 12,000 மைல் அகலம், 12,000 மைல் உயரம். அப்படின்னா அது ஒரு சரியான சதுரமாக இருக்குது. காரணம் என்னென்றால் எல்லா ஜாதிகளும் வருவார்கள், எல்லா பாஷைக்காரர்களும் அங்கே இடம் இருக்குது, எல்லா கோத்திரத்துக்கும் அங்கே இடம் இருக்குது, எல்லா ஜனமும் அந்த இடத்துக்கு வரத்தக்கதாக கர்த்தர் சதுரம் என்றால் பட்சபாதம் இல்லாத தேவன் அதை சதுரமாய் வைத்திருக்கார். 12,000 மைல் என்றால் எவ்வளோ பெரியது பார்த்தீர்களா? அதை குறித்து கணக்கு போட்டு வைத்திருக்கார். இந்தியாவை காட்டிலும் 1.5 மடங்கு பெரிதான். அவ்வளோ பெரிய ராஜ்யமாய் அது இருக்குது. அந்த கணக்கை வைத்து அவர்கள் கணக்கிட்டு சொல்கிறார்கள். அவ்வளோ பெரிய தேசத்தை கர்த்தர் தம்முடைய ராஜ்யமாய் ஏற்படுத்தி தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பரிசுத்தமான ஒரு
ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக கட்டி கொண்டு வருகிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. 21:18 வாசிக்கிறோம், அதன் மதில்கள் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்குது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிரு. எங்கே பார்த்தாலும் பொண்ணு தான். இப்போ பொண்ணு மேல எல்லாம் ஆசை வச்சுருக்காங்க. ஆனால் தேவன் நகரத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பொண்ணு தான். தரையெல்லாம் பொண்ணு, வீடு சுவரெல்லாம் பொண்ணாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் மிகவும் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அங்கு வெளிச்சத்திற்கு காரியமே கிடையாது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரே அங்கே வெளிச்சமாக இருக்கிறார். அங்கு தேவாலயமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் நாம் அங்கே வாசமாக இருக்கிறபடினால் நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை, பகலிலே வாசல்கள் அடைக்கப்படுவதும் இல்லை. உலகத்தார் மகிமையும் கனமும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தார் என்றால் புறஜாதிகள். அவர்களை கூட கர்த்தர் ரட்சிக்கிறபடினால் அவர்கள் மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுப்பார்கள். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அவருடைய இருதயம் எவ்வளோ விசாலமாக இருக்குது பாருங்கள். கடைசி பரியந்தம் அவர் காத்திருக்க காரணம் என்ன? உலகத்தார், மனுஷர்கள், தேவனை அறியாதவர்கள், அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் தங்கள் மகிமையை கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும், கனத்தை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு விசேஷமான காரியத்தை சொல்கிறேன். அதில் 21:27 வாசிக்கிறோம், தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஜாக்கிரதைப்படுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், தீட்டுள்ளது, தீட்டு, அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதை நீங்கள் நீதிமொழிகள் 6:16 வாசித்து பாருங்கள். அவருக்கு பிரியமில்லாத இந்த தீட்டான காரியங்களை விட்டு நாம் விலகுவோம். தீட்டும் அருவருப்பான காரியம், கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த அருவருப்புகள் மேட்டிமையான கண், பொய் பேசுகிற நாவு, ரத்தம் சிந்த விருந்தோடுகிற கால்கள், பொய்யை பிணைப்பிக்கிற நாவு, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இது எல்லாவற்றையும் விட்டு நம்மை சுத்திகரித்து கொள்வோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேரை எழுதுவார். அப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இந்த வெளிப்படுத்தல் 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவன் ஒரு செய்தியையே அந்த இடத்துல தருகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பயப்படுகிறவர்கள், வேசிக்கள்ளர்கள், விபச்சாரக்காரர்கள், பொய்யர் அனைவரும் அக்கினி நரகத்தில் பங்கடைவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கடைசி செய்தியை பிதாவாகிய தேவன் தருகிறார். அதை முன்னமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் 21:8 நீங்கள் அதை படித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய செய்தி அந்த இடத்துல இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு மகிமையான ஒளி நிறைந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றப் போகிறார். அந்த ராஜ்யம் வர நாம் காத்திருப்போம். இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த 1000 வருட அரசாட்சிக்கான தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் இன்னும் அதிக வாஞ்சோடு கூட காத்திருந்து நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். தேவனுடைய வீட்டில் வந்து இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தினாலே தேவனோடு நெருங்குங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவரித்து நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவே, இந்த மாதம் முழுவதும் இந்த மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை கேட்டார்களப்பா. இவர்களை ராஜ்யத்தின் புத்திரராய் மாற்றும், புத்திரிகளாய் மாற்றும். இவர்கள் தங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இன்னும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் பேரெழுதப்படுவதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இவள் எல்லாவற்றையும் எங்களுக்காய் நீர் நினைத்து சிந்தித்து செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ராஜ்யத்தினுடைய செய்தி உங்கள் மனதில் எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.